ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு 15th எபிசோட் ஆஃப் கார்டன் சீரிஸ். இன்னும் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சீத்தாப்பழம். நாங்க இதை முந்திரி பழம்னு சொல்லுவோம். இந்த சீத்தாப்பழத்துல வந்து நிறைய டைப் உண்டு. இது வந்து நார்மலா நம்ம கடைகள்ல எல்லாம் கிடைக்கக்கூடிய காமனான சீத்தாப்பழம். அப்புறமா மாவு சீத்தாப்பழம், முள்ளு சீத்தாப்பழம், அந்த மாதிரி நிறைய உண்டு. சீத்தாப்பழத்திலேயே இந்த பழம் தான் பாத்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும். குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க, எல்லாருக்குமே சாப்பிடலாம். எங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து ஒரு 6-7 மாசத்துல இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. சீது இல்லாம உள்ளதை மட்டும் அந்த மாதிரி எடுத்து கொடுக்கணும். இப்ப இந்த பழம் எப்படி இருக்குன்னு உடைச்சு காமிக்கிறேன். நம்மள நிறைய பேர் பார்த்திருப்போம், சாப்பிட்டிருப்போம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல வந்து நிறைய விதைகள் இருக்கும், சொல சொலையா நிறைய விதைகள் இருக்கும். இந்த சீத்தாப்பழம் செடி பாத்தீங்கன்னா நர்சரிகள்ல எல்லாம் அதிகமா கிடைக்காது. இந்த விதை போட்டாலே வரும். நமக்கு வந்து தர வெறுமனே இருக்குன்னா அங்கங்கே வந்து பறவைகள் கூட விதைகள் எல்லாம் போட்டு தானாவே வரும். மண்ணுல கொஞ்சம் ஈரப்பதம் வேணும், செடிகள் வந்து தானாவே கொடுக்கும். அந்த மாதிரிதான் இது வந்து 2 வருஷத்துலயே காய்கள் கொடுக்கும். காயுமே நல்ல டேஸ்டா இருக்கும். இந்த மரம் பாத்தீங்கன்னா தானாவே முளைச்சதுதான். பாருங்க, இங்க ஒன்னிக்கு அங்க ஒன்னிக்கு. கொஞ்சம் ஈரப்பதமான தரையா இருந்தாச்சுன்னா பறவைகள் விதைகள் எல்லாம் கொண்டு போடும்போது இந்த மழை நேரங்கள்ல எல்லாம் ஈஸியா தானாவே வந்துடும். இதை வந்து இங்கிலீஷ்ல கஸ்டர்ட் ஆப்பிள்னு சொல்லுவோம். இதுல வந்து விட்டமின் ஏ, சி, டி எல்லாம் அதிகமா இருக்குது. அப்புறமா நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த மாதிரி பழங்கள் கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். அதை வந்து வாங்கும்போது அந்த விதையை நட்டு வச்சு பாருங்க. மாடி தோட்டத்துல கூட ஈஸியா வளர்த்தலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு கார்டன் சீரிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.